Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from rupees 29 lakhs onwards. சென்னை நெற்குன்றத்தில் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த 3 வயது சிறுவனின் பிறப்புறுப்பை தெருநாய் கடித்த நிலையில் சிறுவனுக்கு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இரத்தக்கரையுடன் தெருவில் சுற்றிக் கொண்டிருந்த தெருநாயை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்திருக்கும் நிலையில் தெருநாய் கட்டுப்பாட்டு நடவடிக்கை குறித்த கேள்வி எழுந்திருக்கிறது. ஏழு பேரை கடித்து குதறி ஒரு வாரமே ஆகும் நிலையில் அதே பகுதியில் உள்ள ஒரு சிறுவனின் பிறப்புறுப்பை தெருநாய் கடித்திருக்கிறது. 7 பேரை கடித்த தெருநாய்களையும் சரி, சிறுவனை கடித்த தெருநாயையும் சரி, மாநகராட்சி ஊழியர்கள் அடுத்த சில மணி நேரங்களிலேயே பிடித்து விட்டனர். அது நல்ல விஷயம்தான். ஆனால் வெறி பிடித்து திரியும் தெருநாய்களை முன்கூட்டியே பிடிக்காமல் மக்களை கடிக்கவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் மாநகராட்சி ஊழியர்களின் எண்ணமா என்பதே பலரது ஆதங்கம். சென்னை நெற்குன்றம் 148வது வார்டு ஜெயராம் நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் கார்பெண்டர் பிரபு. இவரது மனைவி மீனா மாலை 5 மணியளவில் தனது 3 வயது மகன் முகேஷை குளிக்க வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பீரோவில் இருந்த மகனின் ஆடையை எடுப்பதற்காக தாய் மீனா அறைக்கு சென்றிருக்கிறார். அப்போது குளித்துவிட்டு ஆடையின்றி நின்று கொண்டிருந்த சிறுவன் முகேஷ் அப்படியே வீட்டுக்கு வெளியில் விளையாடுவதற்காக வந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த வழியாக ஓடி வந்த ஒரு தெருநாய் சிறுவனின் பிறப்புறுப்பை கடித்துள்ளது. மேலும் தொடை மற்றும் பின்பக்கத்திலும் கடித்து குதறியதால் அலறிய சிறுவன் ஓடி உள்ளார். மகனின் அழுகை சத்தம் கேட்டு அறையில் இருந்து ஓடி வந்த தாயும் தந்தையும் நாயை விரட்டிவிட்டு மகனை மீட்டுள்ளனர். ரத்தம் வடிய நின்று கொண்டிருந்த சிறுவனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அடுத்து அங்குள்ள மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குளிச்சுட்டு வெளியில் போன ரோட்டுக்கு அங்கே உள்ள தெருநாய் கடித்து முட்டி கால் இந்த ஒரு 4-5 இடத்துல கடித்து மெயினான இது உறுப்பு இது விரையில் கடித்து அந்த விரை ஒன்று வெளியில் வந்துருச்சு. சிறுவனின் பிறப்புறுப்பில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் கண் கலங்கி பேசிய தந்தை பிரபு, தங்கள் தெருவில் 20 நாய்களுக்கு மேலாக சுற்றித் திரிகின்றன, அவற்றை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தா ரொம்ப அழுதுகிட்டு தாக்க முடியலை. அதை கொண்ட கேஎம்சி எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நாய்கிட்ட தெரியுது. இதெல்லாம் நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணணும் மாநகராட்சியிலேருந்து. ஆமாம். மேலும் நாய்கள் இல்லாவிட்டால் தான் தெருக்களில் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட முடியும் என கூறிய பிரபு, தனது மகனுக்கு நடந்ததை போன்று இனி யாருக்கும் நடக்கக்கூடாது எனவும் கூறினார். ஃபார்மாலிட்டிக்கு எழுதிட்டு போனாங்க. மதுரவாயல் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க. ஆமாம், வந்துட்டு அவர் ரிப்போர்ட் மட்டும் எழுதிட்டு போயிருக்காரு. இதுக்கு நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் எழுதிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. முதல்ல இந்த நாயெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. ஆமாம், என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. ஆமாம், இந்த மாதிரி நிறையா நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும். ஆமாம், எல்லார் வீட்லேயும் குழந்தைகள்லாம் இருக்கும். ஆமாம், அது நீங்கள் தான் பார்த்து நல்லபடியாக பார்த்துக்கணும். நாய் இல்லாததுனால ரோட்டில் நல்லபடியாக அந்த குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடலாம். இது ஒருபுறம் இருக்க, சிறுவனை கடித்த தெருநாய் முடி உதிர்ந்து தோல் நோய் ஏற்பட்டு அரிப்புடன் ஜெயராம் நகரில் சுற்றி கொண்டிருந்தது. வாயில் இரத்த கரையோடு நின்று கொண்டிருந்த அந்த தெருநாயை மாநகராட்சி ஊழியர்கள் வலை உதவியோடு பிடித்து வண்டியில் ஏற்றி சென்றனர். இந்த நிலையில் கடந்த வாரம் 148வது வார்டில் உள்ள பாஞ்சாலியம்மன் கோயில் தெரு பகுதியில் உள்ள பள்ளி செல்லும் மாணவர்கள் உள்ளிட்ட 7 பேரை தெருநாய்கள் கடித்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். தற்போது அதே வார்டில் உள்ள சிறுவன் முகேஷையும் தெருநாய் கடித்திருப்பதால் கொந்தளித்த அப்பகுதி மக்கள் நாய்களை முன்கூட்டியே பிடித்து செல்வதில் மாநகராட்சி ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களை கடித்த பிறகுதான் நாய்களை பிடித்து செல்ல வேண்டுமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, குழந்தைகளை நாய்க்கடியில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான சில டிப்ஸ்களை மருத்துவர் பிரீதா இளங்கோவன் கூறியுள்ளார். குழந்தைகளை நம் கண் பார்வையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்றும், ஒரு சில குழந்தைகள் நாய்கள் மீது கற்களை கொண்டு எறிவது, நாய்களை சீண்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதுண்டு. அவ்வாறு செய்தால் ஆபத்து என்பதை பெற்றோர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனவும் அறிவுரை கூறியுள்ளார். பெட் டாக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரே டாக்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கண் பார்வைக்குள்ளேயே வச்சிருக்கணும். அவங்களுக்கு நாய்ங்க கூட எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிற ஒரு பவுண்டரிஸை சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.
இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து விளையாட்டு நம்ம நாய்களை டீஸ் பண்றதோ, அவங்க அதுக்கு மேல வந்து கல்லு போடுறதோ, அவங்கள டிஸ்டர்ப் பண்றதோ அவங்க அந்த நாய்களை வந்து ப்ரொவோக் பண்ணும். ஸோ அதனால நாய்க்கடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதேபோல நாய்களை பார்த்தவுடன் ஓடக்கூடாது என்றும், ஒருவேளை நாய் கடிக்க வந்தால் கழுத்தை பிடித்து கொண்டு கருவில் உள்ள குழந்தை போன்று அமர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நாய் அக்ரெசிவா இருக்கு அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு காமா இருக்க சொல்லி கொடுக்கணும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. அவங்க அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணக்கூடாது. நம்ம பெரியவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து அவங்கள போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். ஸோ இதையும் மீறி நாய் கடிக்க வருதுங்கும் போது என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு 2 கை யூஸ் பண்ணி அவங்களோட கழுத்தை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, அவங்க பாடியை வந்து எப்படி குழந்தை கருவில இருக்கிற மாதிரி ஒரு பால் மாதிரி அந்த மாதிரி பொசிஷனுக்கு அவங்க அசியூம் பண்ணி படுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கழுத்து, கண்கள், உடல் உறுப்புகள் இதெல்லாம் ப்ரொடெக்ட் ஆகும் நாய்க்கடியில இருந்து. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெய் ஹரிஷ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.